இன்று ஆடி மாதம் ஏகாதேசி. விரதங்கள்லயே ரொம்ப மகத்தான விரதமாக கருதப்படுறது இந்த ஏகாதேசி விரதம் தான். ஏகாதேசி விரதத்தை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள்னு எல்லாருமே கடைபிடிக்கலாம் அப்படின்னு காஞ்சி பெரிய சாமிகள் எல்லாருமே கூறியிருக்காங்க. ஆடி மாதம் இந்த தேய்பிறையில வரக்கூடிய இந்த ஏகாதேசி ரொம்பவே மகிமை பெற்றதாக இருக்கு. ஏகாதேசி விரதம் இருப்பவங்களுக்கு யம பயம் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த பிறவி இல்லாத ஒரு முக்தி நிலையை எம்பெருமான் மகாவிஷ்ணு நமக்கு கொடுப்பாரு. இப்பவும் நிகழ்காலத்துல நம்ம வாழ்க்கையில கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மள ஏணி போல ஏத்தி விடுவாரு எம்பெருமான் மகாவிஷ்ணு. இந்த ஏகாதேசி விரதம் எப்படி இருக்கணும் தெரியுமாங்க? காலையில சுத்தபத்தமா எழுந்துச்சு, குளிச்சு, விளக்கு ஏத்தி மகாவிஷ்ணு கீர்த்தனங்கள், சரசரநாமம் கேட்கறதுங்கிறது ரொம்பவே நல்லது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அன்னதானம். இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானம் கங்கை கரையில 88,000 பேருக்கு கொடுத்த அன்னதானத்துக்கு சமம்.